வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம கொடுத்த செட்டப்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சுன்ற அனலைசிஸ் வந்து பார்த்துறலாம். ஆக்சுவலா நம்ம என்ன செட்டப் கொடுத்தோமோ நிஃப்டி 50 அங்க தாங்க ஓப்பனே ஆச்சு. 23116ல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு திரும்பி டவுன் ட்ரெண்ட்ல போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க மாட்டோம். இதுக்கான ரீசன் நம்ம எப்போ என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோம், இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நம்ம ஏன் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலை, நம்ம ஏன் எப்போல்லாம் எக்ஸிட் ஆனோம், நம்ம எப்போ மட்டும் கன்ஃபார்மாக என்ட்ரி பண்ணணும், நம்ம செட்டப் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கும், எப்படி எக்ஸிட் எடுக்கும்ன்ற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இது வந்து கிளியராக தெரியும். அப்போ தான் நம்மளோட செட்டப்போட கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம வெயிட் பண்ணோம். திரும்பி வந்து சேம் அதே லைனில் ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால் இங்கே நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரிவர்சல் அதே பாயிண்டில் டச் ஆகிட்டு திரும்பி ரிவர்சல் வந்திருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நாம் இங்கே என்ட்ரி ஆகியிருந்தாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்டு தான் கிடச்சிருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். இந்த கேண்டிலோட மேக்ஸிமமில் கொடுத்துருப்போம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரேடு என்ட்ரியும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரி ஆன ட்ரேடு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரேட் மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கே என்ட்ரி ஆயிருந்தோம். அதாவது 23095ல் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இந்த இடத்துல இருந்து நமக்கு 110 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க டவுன் சைடு. அதாவது புட்டில் நீங்கள் என்ட்ரி இருந்தால் புட் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 110 நிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் நமக்கு செகண்ட் ட்ரேடில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குங்க. இங்கே என்ட்ரி ஆகிருப்போம், இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படிங்கிற 22 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. செகண்ட் ட்ரேடில் 110 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 90 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் இன்றைக்கான ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மொமெண்டமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ரேட்டும் வந்து நமக்கு ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகலை. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு 2 செட்டப் அப்கான ட்ரெண்டு லிங்க்கும் சரி, டவுனுக்கான ட்ரெண்டும் சரி, இந்த செட்டப்குள்ளேயே வந்து செட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து திருப்பி ரிவர்சல் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 3 மணிக்கிட்ட கிடச்சிச்சுங்க. நம்ம 3 மணிக்கு அப்புறம் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதை என்ட்ரு பண்ணி செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே. இன்றைக்கி நிஃப்டி 50யை பொறுத்தளவு வந்து நமக்கு 2 ட்ரேடு தான். 2 ட்ரேடில் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட், இன்னொன்று வந்து 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. நம்ம செட்டப் இன்றைக்கும் ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகிருக்கு. நமக்கு வந்து மினிமம் ரிஸ்க் அண்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீடியோஸை வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23258. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 23360. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 23433. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 23538. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 23600. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 23680.
இதோட டார்கெட் வந்து 7th செட்டப் 23753. லாஸ்ட் 8th செட்டப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23810. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நிஃப்டி 50க்கான அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா டவுனுக்கான ஃபஸ்ட் செட்டப் 23066. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 22983. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 22900. ஃபோர்த்து செட்டப் 22818. ஃபிஃப்த்து செட்டப் 22770. சிக்ஸ்த்து செட்டப் 22680. செவன்த்து செட்டப் 22600. எயித்து செட்டப் 22537. இதாங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கான செட்டப்ஸ். நிஃப்டி 50 பொறுத்தளவு இந்த செட்டப்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரு ரிஸ்க் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 23,200 இந்த லொக்கேஷனை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள கன்ஃபர்மேஷன் லைனை மட்டும் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி ஆகுங்க. 23200 வந்து மார்க்கெட் வந்து சைட்வேவ்ஸில் நிறையா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷன் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து நம்மளோட அப் ட்ரெண்டோட ஃபஸ்ட்டு லைனை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நம்ம 10 நிமிஷம் வந்து எந்த ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ப்ராப்பரான 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, ஒரு பெரிய பிக் கேண்டில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேண்டிலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 48550 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். சேம் நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க டார்கெட் இங்கே கிடச்சிருக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டில். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து 48450 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. திரும்பி செகண்ட் ஒரு ரிவர்சல், சேம் கன்ஃபர்மேஷன். நமக்கான டார்கெட் என்ன அப்படின்னா ப்ராப்பராக வந்து டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதோட கான்செப்ட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் என்ட்ரி ஆகும் எப்போல்லாம் எக்ஸிட் ஆகணுன்றதுக்கான ரீசன் பார்க்குறதுக்கு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் ஆகணும்னு. திருப்பி நமக்கு செகண்ட் ரிவர்சலில் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சேம் 48580 என்ட்ரி ஆகிருப்போம். சேம் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு செகண்ட் ட்ரேடில். இப்போ மறுபடியும் சேம் ஃபஸ்ட் லைனில் ரிவர்சலுங்க. ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேடு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், தேர்டு ட்ரேடில் வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் ரிவர்சலில் திருப்பி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமமில் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி ஆகிறது போகிறது கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து இது வரைக்குங்க 48630 இருந்து 48085 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டு ஆல்மோஸ்ட் 550 ப்ராஃபிட்டுங்க. 550 ப்ராஃபிட். 100 ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், செகண்ட் ப்ராஃபிட் 100, தேர்டு ப்ராஃபிட் ஒரு 80 ஸ்டாப் லாஸு, ஃபோர்த்து ப்ராஃபிட் 550. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து
750 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். 80 பாயிண்ட்ஸ் வந்து அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். 650 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குங்க பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் ஒரு 90 பாயிண்ட்ஸுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 750 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருப்போங்க. நம்ம செட்டப் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுவும் ஃபஸ்ட்டு டவுனுக்கான லிங்க் பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் தேர்டு பிரேக் அவுட் பண்ணி ஃபைனலாக இங்கே நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து நமக்கு ரிவர்சல் என்ட்ரி ஆகிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செட்டப் லைனை டச் பண்ணாமல் ரிவர்சல் ஆகிருக்கு. நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இதை ரிவர்சபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 4 ட்ரேடு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் இதை ஏன் பார்க்குறோன்னா நம்ம செட்டப் லைன் அதுக்கப்புறமும் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு நாளில் யாராவது விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தும் செக் பண்ணலாம், என்ட்ரி ஆகலாம். நம்மளோட டைம் லிமிட் இருக்குது 3 மணி வரைக்கும். இப்போ இந்த என்ட்ரி எக்ஸிட் ஏன் 3 மணி வரைக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லாம் வந்து என்ட்ரி எக்ஸிட் வீடியோவில் வந்து இருக்குது. இதுக்கான வீடியோ வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சேம் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப் ட்ரெண்டில். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே எங்கேயும் ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷனும் கிடையாது, ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் போகுது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் இங்கேயும் வந்து ஃபார்வர்டில் தான் போகுது, இங்கேயும் ஃபார்வர்டில் தான் போகுது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிருந்தாலும். ஓகேங்க, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48791. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 48900. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 49027. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 49168. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 49263. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 49380. இதோட டார்கெட் செவன்த்து செட்டப் 49600. இதோட டார்கெட் வந்து எயித் செட்டப் 49770. எயித் செட்டப் இது. லாஸ்ட் நைன்த்து செட்டப் வந்து 49918ங்க. இது வந்து நைன்த்து செட்டப். இது அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸுங்க. நாளைக்கான அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ் இது எல்லாமே. இதே இது வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48626. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 48480. தேர்டு செட்டப் 48340. ஃபோர்த்து செட்டப் 48262. ஃபிஃப்த்து செட்டப் 48048. சிக்ஸ்த்து செட்டப் 47898. செவன்த் செட்டப் 47758. எயித் செட்டப் 47663. நைன்த் செட்டப் 47435. இதாங்க நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு டேட்டா என்ட்ரி அப்புறம் எக்ஸிட்கான வீடியோஸ் வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரீவியஸ் டேக்கான நம்மளோட
நியூ வியூவர்ஸ்லாம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டேக்கான செட்டப்ஸ் வந்து லிங்க் கீழே இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வந்து உங்களுக்கு அக்யூரசி வீடியோ ப்ராப்பராக கொடுக்குறேன். தேங்க்யூ.